ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். ஏன்னா உலக அளவுல எல்லாருமே ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால பல பயன்கள் ஏற்படுது. குறிப்பா கல்வியா இருக்கட்டும், மருத்துவம், ஏன் போர்ல கூட ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் அடுத்த கட்ட விடயங்களை செய்யறாங்க. இப்ப அந்த வகையில விஞ்ஞானிகள்லாம் அனைத்து வகையான வைரசுகளை எதிர்கொள்ளும் வகையில ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது கேப்ரிட்ஜ் விஞ்ஞானிகள் இது தொடர்பாக அது என்ன தடுப்பூசி, ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பார்க்கலாம். விலங்குகள் மற்றும் பறவைகளிடமிருந்து இந்த வைரஸ்கள் மனிதனிடம் வரும்போது அந்த வைரஸினால நோய்கள் வருது. இந்த நோயை தடுப்பதற்காக விஞ்ஞானிகள்லாம் முன்கூட்டியே தடுப்பூசியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த வைரஸ் அப்படியே இருக்கிறதுல தன்னுடைய உருவத்தையும் வடிவத்தையும் மாத்துது. அதனால நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த தடுப்பூசினுடைய பயன் இல்லாம போகும், அந்த தடுப்பூசினுடைய வீரியமும் இல்லாம போகும், குறைவாகவும் இருக்கும். அதற்காக விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, அனைத்து வகையான வைரசுகளையும் எதிர்கொள்ளும் வகையில நம்ம தடுப்பூசியை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம இப்ப அடிப்படையா மனித செல் எப்படி இருக்கும், அதுக்குள்ள வைரஸ் செல் எப்படி போகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த தடுப்பூசியினுடைய முக்கியத்துவம் என்ன, ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறாங்க விஞ்ஞானிகள் அப்படின்னு நமக்கு புரியும். இப்போ மனிதனுடைய செல் எடுத்துப்போம். மனிதனுடைய ஒரு செல்லை எடுத்து பார்க்கும்போது நடுவுல நியூக்ளியஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இதுலதான் டிஎன்ஏ இருக்கு. அதனுடைய வெளிப்புறத்துல ரைசோசோம் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த டிஎன்ஏனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஆர்என்ஏவை வெளிப்படுத்தும். இந்த ஆர்என்ஏ என்ற இந்த என்சைம் என்ன பண்ணும், ரைசோசோம் கிட்ட சிக்னல் கொடுக்கும். என்ன சிக்னல் அப்படின்னா, புரோட்டீனை உருவாக்கு அப்படின்னு சொல்லும். இந்த புரோட்டீன் வெளியான பிறகு பாடியில, அதாவது உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் புரதச்சத்தை எடுத்துட்டு போறது இந்த ப்ராசஸ் மூலமா தான். சரி, இப்ப ஒரு மனித உடலுக்குள்ள வைரஸ் உள்நுழையுது. இந்த வைரஸினுடைய முதல் வேலை என்ன அப்படின்னா, மனிதனுடைய செல் ஆக்கிரமிக்கும். இந்த செல்ல ஆக்கிரமிச்சு நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இந்த ஆர்என்ஏ ரைசோசோம் கிட்ட சிக்னல் கொடுத்தாதான் புரோட்டீன் என்ற இந்த புரதம் வெளியாகும். செல் மல்டிப்ளை ஆகுறதும் இது மூலமாகத்தான். அதாவது இந்த மாதிரியான சில ப்ராசஸ் மூலமா தான் இன்னொரு செல், மனிதனுடைய செல்லும் மல்டிப்ளை ஆகும். இப்போ இந்த வைரஸ் செல் என்ன பண்ணுதுன்னா, மனித செல்ல ஆக்கிரமிச்சு அந்த ஆர்என்ஏ இந்த சிக்னலை என்ன பண்ணும்னா, இந்த வைரஸே அந்த ரைசோசோம் கிட்ட இந்த சிக்னல் கொடுத்துரும். அதாவது அதனுடைய ஆர்என்ஏவை ரைசோசோம் கிட்ட கொடுக்குது. அப்ப அந்த ரைசோசோம் என்ன பண்ணும்னா, அது கொடுக்குற சிக்னலை தான் வெளிப்படுத்தும். அது என்ன சிக்னல் கொடுக்கும் அப்படின்னா, என்ன மாதிரியே பல செல்களை உருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்கும். அதன் பேர்ல இந்த வைரஸ் தான் அதிக அளவுல மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். இப்படிதான் வைரஸ் மனித உடலை ஆக்கிரமிக்குது. அப்போ இந்த வைரஸ் மனித உடலுக்குள்ள போகும்போது இந்த வைரஸ் உள்ள வந்துருச்சு, இது ஆபத்தானது அப்படின்னு நம்ம ஆன்டிபாடிஸ் அதற்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். அப்படி அதற்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண முடியல அப்படின்றதால தான் நமக்கு அதனுடைய வீரியம், அதாவது வைரஸினுடைய வீரியம் அதிகரிச்சு நமக்கு வேற மாதிரியான தொற்று நோய்கள் இல்ல வேற மாதிரியான நோய்கள்லாம் உருவாகுது. அப்ப அதை தடுப்பதற்காக நம்ம பாடிக்குள்ள இல்லாத ஒரு ஆன்டிபாடிஸ் உருவாக்கி அந்த வைரஸ் தடுக்கணும் அப்படின்னா நமக்கு தடுப்பூசி தேவைப்படுது. இப்ப இந்த தடுப்பூசி என்ன பண்ணும்னா, இந்த வைரஸ் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு சிக்னலை தடுப்பூசி கிட்ட இருக்கு. அதாவது எடுத்துக்காட்டு இப்ப பார்த்தோம்னா, கொரோனா காலகட்டத்திலேயே சைனாவில் உருவான கொரோனா அப்படின்றது கொரோனா சார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதன் பிறகு அது உருமாறி ஆல்பாவாக, பீட்டாவாக, டெல்டாவாக மற்றும் கடைசியாக ஒமேக்ரானாக உருவெடுத்திருந்தது. இப்ப நம்ம சைனால கொரோனா சார்ஸ் அப்படின்ற இந்த வைரஸை நம்ம கண்டுபிடிச்சோம். அது எடுத்துக்காட்டுக்கு ஒரு வட்ட வடிவில் இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். அப்ப விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த வைரஸ் வட்ட வடிவுல தான் இருக்கு அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரியான தடுப்பூசியை தயார் பண்றாங்க. அதை மனித உடல்லையும் செலுத்துறாங்க. ஆனா அந்த வைரஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்ம மனித உடலுக்குள்ள போக முடியல அப்படின்றதுனால தன்னுடைய வடிவம் மாத்துது. அந்த வைரஸ்னுடைய மேல் பகுதியில ஸ்ப்ரைக் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கு. இந்த ஸ்ப்ரைக் தன்னுடைய வடிவமைப்பை மாத்துது. இப்ப வட்டமா இருக்கிறத ஒரு முக்கோண வடிவுல மாத்துதுன்னு வச்சுப்போம். இந்த முக்கோண வடிவுல மனித உடல்ல போகும்போது
இந்த ஏற்கனவே நம்ம வந்து செலுத்திருக்கக்கூடிய தடுப்பூசி ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணோம்னா வேற ஏதோ தான் வருது, இந்த வைரஸ் இல்லை அப்படின்னு அது கன்ஃபியூஸ்ட் ஆகி ஆன்டிபாடி வந்து ரியாக்ட் பண்ண தாமதம் எடுக்கும், இல்லை ஆன்டிபாடிஸ் ரியாக்டே பண்ணாது. அந்த வகையில தான் இந்த வைரஸ்லாம் வந்து தன்னை வந்து உருமாத்தி மனித செல்லுக்குள்ள தன்னை வந்து பொருத்திக்கிட்டு மல்டிப்ளை ஆகுது. இப்போ கன்சர்வ்டான பகுதிகள் இருக்கு வைரஸ்ல, அதாவது எப்போதுமே இந்த வைரஸ்ல இந்த பகுதிகள் மட்டும் மாறாம இருக்கும் அப்படின்னு நம்ம விஞ்ஞானிகள்லாம் வந்து சொல்றாங்க. இப்ப நம்ம அதை வச்சு தடுப்பூசியை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வைரஸ் வந்து எப்படி தன்னை வந்து மாற்றிக்கொண்டாலும் தகவமைத்து கொண்டாலும் அதனுடைய வடிவத்தை மாற்றினாலும் மாறாத சில பகுதிகளை வைத்து இந்த ஆன்டிபாடிஸ் வந்து அதை கண்டுபிடிச்சு அழிக்கும், அதனை வந்து எதிர்கொள்ளும் அந்த ஆற்றல் வந்து அந்த தடுப்பூசிக்கு இருக்கு. அப்ப நம்ம அப்படிதான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றதால தான் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி வைரஸ்ல அந்த கன்சர்வ்டு பகுதிகள் எது, மாறாத சில பகுதிகள் எது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம கொரோனா வைரஸையும் எடுத்துக்காட்டா பார்க்கலாம். ஆரம்ப கட்டத்துல இந்த கொரோனா வைரஸ் வந்து ஊஹா அப்படின்ற டைப்ல தான் இருந்துச்சு. அதாவது இதுல மாறாத பகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூஷன் பெப்டைட் எஃபின்னு சொல்லுவாங்க, அது HR1 HR2 டிரான்ஸ்மெம்பரைன் சைட்டோபிளாஸ்மிக் டெயில், இதெல்லாம் வந்து மாறாத சில பகுதிகள். இந்த கொரோனா என்ற டைப்ல, அதாவது ஊஹான், டெல்டா, ஒமேக்ரான் அப்படின்னு வந்து வகை வகையா மாறுச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த வகை வகையாக தன்னை வந்து வடிவமைத்து கொண்டாலும் மேற்பகுதியில வந்து தன்னை மாற்றிக்கொண்டாலும் உள்பகுதியில சில பகுதிகள் வந்து மாறவே இல்லை. நான் இப்போ முன்கூட்டியே இந்த பேர்லாம் வந்து சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் தான் இந்த கொரோனா வைரஸ்ல மாறாத சில பகுதிகள். ஏன் இந்த பகுதிகள் மட்டும் வைரஸ்ல வந்து மாறவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த பகுதிகள்லாம் இருந்தா மட்டும்தான் வைரஸ்னால மனித உடலுக்குள்ள நுழைய முடியும். அப்படி நுழையும் போது செல்லுக்குள்ள நுழைந்து தன்னுடைய ஆர்என்ஏவை வந்து அதுக்குள்ள செலுத்த முடியும். இதெல்லாம் இல்லை அப்படின்னா அதனால பிழைக்கவும் முடியாது. அதாவது தன்னை வந்து பல்லாயிரக்கணக்கில் மல்டிப்ளை பண்ணவும் அதனால முடியாது. இந்த பல்லாயிரக்கணக்கில் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த ஆக்கத்துக்காக இந்த பகுதிகள்லாம் அதுக்கு நிச்சயம் வேண்டும். இந்த பகுதிகளை சரியாக கண்டறிந்து தடுப்பூசியை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது பெரிய அளவில் ஒரு சாதனை. நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பகுதியா இந்த வைரஸுக்கெல்லாம் இந்த தடுப்பூசி அந்த தடுப்பூசி அப்படின்னு டைப்ஸ் ஆஃப் தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறத விட எல்லா வகைகளுக்கான வைரஸுகளுக்கும் ஒரே தடுப்பூசியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிதாகவே வந்து நம்ம அதை தடுத்து நிறுத்திட முடியும். இந்த தடுப்பூசியை வந்து ஒரு குறைவான குளிரூட்டிலே வைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து ஏழை நாடுகளாக இருக்கட்டும், நடுத்தர நாடுகளுக்கும் நம்ம வந்து விநியோகம் செய்யலாம் அப்படின்னு கேப்ரிட்ஜ் விஞ்ஞானிகள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கண்டுபிடிச்ச இந்த நேரத்துல இதை வந்து ஊசி மூலமாக நம்ம வந்து மனித உடலுக்குள்ள செலுத்த முடியும். ஆனா எதிர்காலத்துல இதை வந்து எப்படி வந்து தொழில்நுட்பம் மூலமாக மாத்த போறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, திரவத்தை மிகுந்த அழுத்தத்துடன் தோலின் வழியாக செலுத்தும் சிறப்பு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதாவது நம்ம ஊசி மூலமாக செலுத்தும் போது நமக்கு வலிக்கும். இந்த மாதிரியான தொழில்நுட்பம் பயன்படுத்தும் போது நமக்கு வலிக்கக்கூடிய உணர்வு கூட இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த தொழில்நுட்பத்தை ஏன் பயன்படுத்தணும்? அதாவது திரவத்தை மிகுந்த அழுத்தத்துடன் தோலில் செலுத்தக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தை ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப பெருந்தொற்று காலங்கள்ல குறிப்பா வந்து கொரோனா மாதிரியான காலகட்டத்துல இப்ப ஊசி வழி நம்ம வந்து செலுத்தும் போது அதற்கு சில நிமிடங்கள் எடுக்கும். ஆனா இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது வெகு விரைவாக நம்ம வந்து மனிதர்களுக்கு வந்து செலுத்திட முடியும், மக்களுக்கு வந்து செலுத்திட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. தற்போது காங்கோவா இருக்கட்டும், உகண்டாவா இருக்கட்டும், இந்த நாடுகள்லாம் எபோலா வைரஸ் வந்து அதிக அளவுல பரவிட்டு இருக்கு. அதற்கு வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த எபோலா வைரஸ் வந்து ஏற்கனவே கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய தடுப்பூசிகளுக்கு மிக சவாலாக இருக்கு. இப்ப இந்த மாதிரியான சில வைரஸுகளுக்கு இந்த தடுப்பூசி வந்து மிக பயனுள்ளதாக இருக்கும். அப்போ முதற்கட்டமாக விஞ்ஞானிகள் வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை பயன்படுத்தி இருக்காங்க. அது வெற்றியை தந்திருக்கு. ஆனா இரண்டாம் கட்ட சோதனையும் இருக்கு. இது எத்தனை நாள் இந்த தடுப்பூசி வந்து மனிதர்களுடைய உடம்புல இருக்கும், எத்தனை நாள் வந்து நீடிக்கும், உண்மையான வைரஸை வந்து இது வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த தடுப்பூசிக்கு இருக்கா அப்படின்னு பல கட்ட சோதனைகள் இருக்கு. அதன் பிறகுதான் இது வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க.
முதற்கட்டமா இந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக அனைத்து வைரஸுகளுக்கான ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே கொரோனா போன்ற ஒரு பெருந்தொற்று காலத்துல கடந்து வந்திருக்கோம். வருங்காலத்துல இதை விட தீவிரமான பல நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள்லாம் சொல்றாங்க. அந்த வகையில இந்த மாதிரி தடுப்பூசியை கண்டுபிடிச்சது மக்களுக்கு வரும் காலங்கள்ல மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பார்க்கலாம் அடுத்த கட்டமாக இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து விஞ்ஞானிகள் என்ன மாதிரியான புரட்சியை உருவாக்க போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.